பக்தி ஒளி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். நீண்ட நாள் நோய் தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரம் விதிமுறைகள் என்ன சார்? நான் எத்தனையோ நான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன், எத்தனையோ டாக்டர்கிட்ட நான் போயிட்டேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்க்க முடியல. எப்படி மனிதனுக்கு என்ன வகையான பிரச்சனைகள் வரும்? அனைத்து வகையான பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனையா, ரெண்டு பிரச்சனையா? சர்க்கரை, அதுக்கப்புறம் ப்ரெஷர், அல்சர், அதுக்கப்புறம் சொறி, சிரங்கு, காது வலி, மூக்கு வலி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உடம்புல தீராத பிரச்சனையா நமக்கு மாத்திவிடி. சரி, இந்த நோய்களிலிருந்து பிணியிலிருந்து நம்ம விடப்படுறதுக்கு நம்ம சித்தர்கள் முத்தர்கள் சொல்லி வச்ச சில பரிகாரங்கள். அது உணவாக நம்ம உண்பதோட அது காரியமாக நம்ம பார்த்தீங்கன்னா பூஜையாக புரஸ்தாகமா நம்ம செய்து வந்தால் ஓரளவுக்கு அதுல இருந்து விடுபட முடியுமா? அதாவது முற்றிடு விடப்பட முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு விடுபடுறதுக்கு என்ன முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக முடியும். ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லாம மெடிசன் நீங்க தொடர்ந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துருப்பீங்க, சித்தால எடுத்துட்டு இருப்பீங்க. அதை நான் இப்ப சொல்ல உடனே அடுத்த நிமிஷமே அந்த பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு அது மேல எனக்கு மெடிசன் தேவையில்லை, அக்கறை நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எண்ணத்தை நீங்க மனசில் பதிவிக்க வேண்டாம். எடுங்க, ஆனா இந்த பரிகாரத்தோட சேர்த்து எடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல முறையில பாத்தீங்கன்னா விடுபட முடியும் என்று சொல்றேன். சரி, அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்தில், கரெக்டாக சொல்ல போனா சனிக்கிழமை சனி ஓரை சொல்லக்கூடிய மாலை நேரம், சூரியன் மறைந்த பிறகு 6 to 7 மணிக்குள்ளாக அல்லது நடுநிசை ஜாமம் சொல்லக்கூடிய 12 மணிக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்லக்கூடிய 10 to 11 மணி அல்லது 11 மணிக்குள்ள அளவில் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பூசணிக்காய் 1, வெண்பூசணிக்காய், அதுக்கப்புறம் கோவக்காய், எலுமிச்சை பழம், வெத்தலை மட்டும் 5 வெத்தலை, 5 எலுமிச்சை பழம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? பூசணிக்காய் வகுந்து உள்ளுக்கிறக்கூடிய பகுதியை அப்படியே கலண்டி அதை தனியை எடுத்து அது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுத்துருங்க. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுத்தமான நல்ல எண்ணெய், ஆச்சுங்களா, ஒரு பகுதியில ஊத்திக்கணும். மற்றொரு பகுதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு உடம்புல இருக்க பிரச்சனை, எத்தனை மாதங்கள் உங்களுக்கு பிரச்சனை, எத்தனை வருடங்கள் பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா அது கணக்கு வச்சு அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னா சில மூலிகைகள் பார்த்தீங்கன்னா சேகரிக்க வேண்டும். 2 பகுதியுமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றி, ஆச்சுங்களா, நல்ல கனமான திரியை பணம் ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் கோவக்காய் அதே மாரி நல்லா 2ஆக வகுந்து அதை உள்ளுக்குள்ள பார்த்தா லைட்டா, அதாவது ரொம்ப அழுத்திங்கன்னா கோவக்காய் இதாகிடும். அது லைட்டா பணம் சொல்லி அதுலேயும் கடுகு எண்ணெய், அந்த கடுகு எண்ணெயை பணம் ஊற்றணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நல்லாக வகுந்து அதை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சில பகுதியில் எடுத்து விட்டு அதுலேயும் கடுகு எண்ணெயை பணம் ஏற்றணும். அது பணம் எந்த அமைப்பில் ஏற்றணும் கேட்டிங்கன்னா நீல நிறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு, நீல நிற பஞ்சு அல்லது நீல நிற துணி சொல்லக்கூடிய துணியாக இருந்தால் அதில் 5 மிளகு வச்சு நீங்க பைரவரை நினைச்சு, யாரை நினைக்கணும்? பைரவரை நினைச்சு அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில இருந்து அந்த நோய்வாய்ப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும்? ஒரு 10 அடி தள்ளி நிற்க வச்சு அவங்கள மேல் உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அது இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை, இப்படியே ஒரு 3 தடவை சுத்தி பாதை வரைக்கும் சுத்தி அந்த முட்டையை தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க தயாரிச்ச, நான் சொன்ன தயாரிச்ச பொருள் எல்லாமே அவங்களுடைய முக பாவனை
கீழ்ப்பகுதி வரைக்கும் ஆச்சுங்களா ஒரு கேப் விடாம சுத்திட்டு வந்து அவங்க சுத்த அந்த நோயாளி என்ன சொல்லணும், ஐயா இன்றைய பைரவா இன்றைய நாள் இருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நொடியிலிருந்து எனக்கு இந்த பிடி இருந்து எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மனதார பைரவரை நினைக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தையும் சேர்த்து நினைக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிரச்சனை நமக்கு வருதுனாலும் அது குல தெய்வத்தோடைய அனுகிரக, அதாவது அவங்ககிட்ட வந்து பரிமிஷ்டம் தான் நமக்கு வரும். அது நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டாலும் அவங்க மூலமா தான் விடுபட முடியும். ஏன்னா இந்த குலதெய்வம் வந்து நம்ம வம்ச விருத்திக்கு ஏற்படக்கூடியது ஆச்சுங்களா. அப்பதான் சொல்லுவாங்க, கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. ஒருத்தருக்கு மரண கண்ட யோகம் சொல்லக்கூடிய ஒரு, என்னடா இந்த சமயத்தில் இந்த கதை சொல்றேன்னு நீங்க நினைக்க வேணாம், ஏன்னா இது கதை எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய கதை தான் அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன கதை அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து மகனுக்கு ரொம்ப நாளா திருமணம் அமையணும், ஆனா திருமண வரம் தட்டிட்டே போகுது. அந்த கிராமத்திலேயே யார் சிறந்த ஜோதிடர் அப்படின்னு கேட்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வர போகும்போது அவர் சொல்றாரு, சரி வந்திருக்க ஜாதகத்தை கொடு, நாளை கழிச்சு வா அப்படிங்கிறாங்க. சாமி நான் வந்து முக்கியமா என் பையனுக்கு கல்யாணத்துக்கோசம் வந்திருக்கேன், நீ ஜாதகத்தை இப்பயே உடனே பாருங்க. இல்லப்பா இன்றைய போய் நாளை வா அப்படின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு வராரு, இன்றைய போய் நாளை வா, இன்றைய போய் நாளை வா, இப்படியே சொல்றாரு. சொல்லிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பெரியவருடைய மனைவி என்ன பண்றாங்க, ஏங்க அந்த நபரை ஏன் அலக்கச்சிட்டு இருக்கிறீங்க, ஜாதகம் கொடுத்துருக்காரு, ஏன் இன்றைய போய் நாளை வா, இன்றைய போய் நாளை வா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஏன் நீங்க வந்து உடனே பார்த்து சொன்னா என்ன, அவர் என் நம்பிக்கையோட வரணுமே. அந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும், அந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும். ஏன்னா ஒரு நிமிஷத்துல அந்த ஜாதகத்தை நான் சொல்லி முடிச்சிடலாம், ஆனா அந்த ஜாதகத்துக்கு ஒரு மகத்துவம் என்ன தெரியுமா இருக்கு அப்படின்னா, அந்த பையனுக்கு திருமணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த பையன் உயிரை விடுவான். கிரக நிலைகள் சரியில்லை. அதனால வந்து அவனுக்கு எப்போ இந்த ஜாதகம் பார்க்கணும் விதி இருக்கோ அப்பதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாரி இன்று போய் நான் இப்பயே சொல்லி ஒரு 10 நாள் வந்து ஆக்கிறாரு. 11 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ராகுடைய அந்த அமைப்பு வந்து மாறுபட்டு அடுத்தது வந்து சுப சம்பந்தமான திசை வந்து ஆரம்பிக்க போகிறது, கல்யாண திசை. அந்த திசை வரப்போகும்போது இப்ப நான் உன் பையனுடைய ஜாதகம் சொல்றேன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கல்யாண விஷயம்தான், ஆனா அந்த கல்யாண விஷயமே எத்தனை நாள் கழிச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம நோய்வாய்ப்பட்டுட்டோம், எடுத்தருமே குணமாகுமானா ஆக முடியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைய போய் நாளை வா, இன்றைய போய் நாளை வா மீதுதான் நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய காலங்கள் நேரங்களை வந்து சிறிகட்டி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் இருந்து விடுபடுறதுக்கு நாட்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், சொன்னதுக்கு அப்புறம் ஏய் சாமி சொல்லிட்டாரு நம்ம செஞ்சிட்டோம், அப்ப நாளைந்து எனக்கு வந்து பிணியே இல்லை, என் உடம்பு இருக்கக்கூடிய எல்லாமே மாயமா மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இன்று போய் நாளை வா அந்த கதையோட சேர்த்து இதை நான் சொல்ல போகும்போது உங்களுக்கு இதுல ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, எந்த பிரச்சனையாக நம்ம உடம்புல இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா நேரமும் காலமும் நமக்கு கூடி வர வேண்டும். இப்ப நம்ம பரிகாரத்துக்கு வருவோம். இப்ப நீங்க நான் சொன்னமே சுத்தி வச்சுட்டீங்க. சரி, இந்த சுத்தி வச்ச, அதாவது நான் சொல்லக்கூடிய என்னன்னா வெண்பூசணி, கோவக்காய், அதுக்கப்புறம் 5 வெத்தலை, அப்புறம் 5 எலுமிச்சை பழத்தோட சேர்த்தி அதை முக்கியமா கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே கலந்து நம்ம வந்து பைரவரை நம்ம சொல்லி சுத்தி வச்சிட்டீங்க. இது யாருக்கு சுத்தி வச்சீங்க? நோய்வாய்ப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம். சரி, இந்த சுத்தி வச்ச அத்தனை பொருளையும் என்ன செய்யலாம்? அடுத்தது நம்ம பரிகாரத்துக்கு வந்துடுவோம். சுத்தி வச்ச அத்தனை பொருள்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மனிதன் காலடி படாத இடம், விலங்குகள் வந்து அந்த நீங்க சுத்தி வச்ச பொருளை கொண்டு போய் அந்த விலங்குகள் சாப்பிடக்கூடாது. அப்ப ஏன்னா நமக்குள்ள பிரச்சனைய நம்ம முற்றிலும் தீர்க்க போறோம், அதுக்குண்டான வழிமுறை தான் இப்ப நான் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அந்த பிரச்சனை என்னை விட்டு வெளியில ஏறுது, இதன் மூலமாக நான் வந்து அடுத்த விலங்குகளுக்கோ மனிதனுக்கோ
நான் வந்து பணம் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அந்த எண்ணப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மனிதன் கால்படுகிறாத இடம் விலங்குகள் எல்லா பக்கம் கால்படிப்படும். அப்போ அதெல்லாம் வந்து போனால் அது இது வந்து அது வாய் வச்சு சாப்பிடக்கூடாமல் இருக்கக்கூடியனா என்ன பண்ண முடியும் அந்த பொருளை அப்படின்னா, ஒன்று ஒரு 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா குழியை தோண்டி அது மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்க வேண்டும். ஒன்று, ஏன்னா எனக்கு வரக்கூடிய நோய் என்னிலிருந்து வெளியேற போகும்போது மண்ணோட மண்ணாக போகட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டும். ஒன்று, இல்லைன்னா எரிச்சு விட வேண்டும். அந்த பொருள்லாம் வச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஆகாயம் சொல்லக்கூடிய ஆகாயத்துக்கு அப்பா நல்லபடியாக போய் சேரு அப்படின்னு நம்ம வந்து அனுப்பிடுறோம். இப்படி ஒன்று அந்த பொருள்லாம் பூமியில் வந்து ஒரு 3 அடி அகலத்தை வந்து நோண்டி அதற்கு நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே போட்டு மண்ணோட மண்ணாக பிழைச்சிடணும். இல்லைன்னா வெட்ட சொல்லக்கூடிய நம்ம ஆகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகை மண்டலத்தோட நம்ம வந்து நல்லபடியாக மேலே வந்து அனுப்பிடணும். இது செஞ்சு வந்தால் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை நம்ம விட்டு விலகும் அப்படின்னா 21 நாள் வரைக்கும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆச்சுங்களா 21 நாட்கள் இதை செய்து வந்தால் நிச்சயம் ஒரு மாறுதல் ஏற்படுமானால் நிச்சயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சனிக்கிழமை நீங்க வந்து பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எடுக்கிறேன். சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சரி, இந்த செய்யக்கூடிய நாளில் இந்த 21 நாள் வந்து சில பேருக்கு மாமிசம் சொல்லக்கூடிய வந்து பிடிக்கும். சில பேருக்கு கவிச்சி சாப்பிடாம நார்மலாக வந்து காய்கறிகள் சாப்பிடுவாங்க. ஆனால் இது 21 நாள் வந்து கண்டிப்பாக கவிச்சி வீட்டில் புழங்கக்கூடாது. இதை மட்டும் நீங்க சரியாக பயன்படுத்தி வந்தால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சொல்லக்கூடிய உடல் சார்ந்த நோய் பிரச்சனைகள் பிணிகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த 21 நாளுக்குள்ள வந்து மண்ணோடு மண்ணாக மறையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்த நிச்சய சந்திக்கரை உங்களை இருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.